Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 2024ல கேட்கப்பட்ட மூணு கேஸ் ஸ்டடியோட சொல்யூஷனும் பார்க்க போறோம். இதான் முதல் கேஸ் ஸ்டடி. First case study, treasure hunt is an exciting game. Participants follow the series of clues to discover the hidden treasures. Players engage in a thrilling quest solving the puzzles, riddles இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுல நமக்கு எந்த டீடைலும் இல்ல. கீழ क्वेश्चन பாருங்க. அதுல கொடுத்திருந்த சில clues வந்து hidden numbers are in AP. The nth spot is 20 plus 4 என்னன்னு இருந்தது அப்படின்றது மட்டும் தான் ஹிண்ட்ல கொடுத்துருக்காங்க. nth இது வந்து ஒரு அந்த கொடுத்துருக்க அந்த க்ளூஸ் வந்து ஒரு ஏபியை ஃபாலோ பண்ணியிருக்கு. அதில் nth ஸ்பாட் வந்து 20 plus 4n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் nth ஸ்பாட்ன்றதுனால an ஈக்குவல் டு 20 plus 4n அப்படின்றது மட்டும் தான் கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ அதை பேஸ் பண்ணி கீழே கேட்டுக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which number is on the first spot அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ nth ஸ்பாட்டுக்கு ஏஎன்னு எடுத்திருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு A1, அதாவது n வர இடத்துலலாம் 1 போடணும். அப்போ 20 plus 4 into 1ன்னு எழுதியிருக்கலாம். 20 plus 4 24 தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ A வந்து 24 தான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டோட நம்பர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, which spot is numbered as 112 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்பாட்டோட நம்பர் வந்து 112 கிடைக்கும் அப்படின்றது உங்களோட கொஸ்டின். நம்மளோட ஏபியை பொறுத்த வரைக்கும் எந்த டேர்ம் கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்மளோட ஃபார்முலா nth டேர்மாக இருந்தால் a plus n minus 1 into d அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதில் லெட்டர்ஸ் அசியூம் nth டேர்ம் இஸ் 112ன்னு எடுத்துட்டு அந்த n நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ 112 அப்படின்றது எத்தனாவது n அப்படின்னா 112 is equal to a1னாலும் a-னாலும் 1 தான். ஸோ a-யோட வேல்யூ 24 plus n தான் நமக்கு தெரியாது. ஸோ n minus 1, d-யுமே கொஸ்டினில் கொடுக்கல மேம், d-யுமே தெரியாது. ஆனால் இதில் இருந்து நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். a2ன்றது எப்படி இருக்கும், கண்டிப்பாக 20 plus 4 into 2 தான் இருந்திருக்கும். 4 2s are 8, 8 20 ஆட் பண்ணால் 28 கிடைக்குது. பேசிக்காகவே டிஃபரன்ஸ் அப்படின்றது ஏபியில் ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். அப்போ 28லேருந்து 24 மைனஸ் பண்ணால் டிஃபரன்ஸ் வந்து 4 தான். அப்போ டிஃபரன்ஸ் இங்கே நம்ம 4 தான் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே 24, இந்த 4 உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இது 4n, 4 1s are 4ன்னு எழுதிக்கலாம். இங்கே 112 இருக்குது. 24லேருந்து 4 மைனஸ் பண்ணிட்டா 20 ப்ளஸ் 20 ஈக்குவல் தான் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 20ன்னு கிடச்சிருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 4n அப்படின்னு எழுதிக்கோங்க. 112ல் 20யை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 92 வருது. டிவைடட் பை 4, மல்டிபிள் இருக்க 4 இங்கே வந்தால் டிவைட் ஆகிருக்கும். இப்போ n வேல்யூ. ஸோ 4 1s are 4 2s are 8, பேலன்ஸ் 1 3s are. அப்போ nன்றது வந்து 23. அப்போ 23rd டேர்ம் தான் வந்து 112 இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அப்போ n வந்து 23 தான். விச் ஸ்பாட் நம்பர் as 112னா 23rd ஸ்பாட்னு போட்டுக்கோங்க. ஸோ இதை ஆன்சர் பண்ணலன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த சம் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் 10 ஸ்பாட் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம S10 கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் 10 டேர்ம்ஸ்னா என்னோட பிளேஸில் 10 போடணும். 10 by 2, 2 into a வேல்யூ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்பர் 24 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. n minus 1 10 டேர்ம்ஸோட அடிஷன் தான். அப்போ நம்ம 10 minus 1 எழுதிக்கலாம். டிஃப்ரென்ஸ் 4ன்றதும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 10ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். 2 into 24 48. 10 minus 1 9 வரும். 9 4s are 36ன்னு எழுதிக்கலாம். ஸோ 5 மல்டிபிள் பை இதை ஆட் பண்ணால் 84 கிடைக்குது. 84 into 5 20, பேலன்ஸ் 2 42. ஸோ 420ன்றது அவங்களோட கரெக்டான ஆப்ஷன் இந்த பி கொஸ்டினுக்கு. இதில் தேர்ட் பார்ட்டோட ஆன்சர் பார்க்கலாம். ஏஎன் வந்து 20 plus 4nன்றது கொஸ்டின்ல இருந்தது. n minus 2th ஸ்பாட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ n வர இடத்துலலாம் நம்ம போட வேண்டியது n minus 2. ஸோ எங்கெல்லாம் n இருக்கும் அவங்கெல்லாம் n minus 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 4 into இந்த nன்றது n minus 2 ஆயிருக்கும். இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 20 plus 4 into n 4n, 4 2s are 8, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 8. 20லேருந்து 8ஐ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 12 plus 4n அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்படியே எழுதியிருந்தாலும் கரெக்ட் தான். இல்லை இதுலேருந்து 4 நான் காமனாக வெளியில் எடுத்திருக்கேன் மேம் அப்படின்னாலும் அது கரெக்ட் தான். ரெண்டுமே 4 டேபிளில் வரதுனால 4 into 3 plus n அப்படியும் நம்ம ஆன்சர் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் இருந்தது, இதோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். 500 ml milk is packed in a cuboidal container. ஒரு cuboidal கண்டெய்னர் வந்து 500 ml அதோட கெப்பாசிட்டி. இது இந்த கண்டெய்னரோட டைமென்ஷன் லென்த் பிரெத் ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் இருந்தது. These milk packets are packed in a cuboidal cartons of dimension
30 சென்டிமீட்டர், 32 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற ஒரு பாக்ஸை இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டைப்பெட்டிக்குள்ளே போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இப்போ பாருங்க, இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு கண்டெய்னரோட மெஷர்மெண்ட்டும் அந்த பெரிய அட்டை பாக்ஸோட மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டிக்கல் கார்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கர்டன்ஸோட டைமென்ஷன் பாருங்க 30, 32, 50. வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு தான் உங்களோட கொஸ்டின். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டோட பேசிக் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அவ்வளோதான். கியூபிக் யூனிட்ஸ் நம்ம எழுதணும். இப்போ லென்த்துக்கு பதிலாக கொஸ்டினில் 30, பிரெத்துக்கு பதிலாக 32, ஹைட்டுக்கு பதிலாக 15 கொடுத்துருக்காங்க. இதை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஸோ மல்டிபிள் பண்ணால் 14,400 கிடைக்குது. கொஸ்டின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் இருந்ததுனால இதை சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். இல்லை செகண்ட் பாருங்க, ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த மில்க் பேக்கெட்ஸ் கேட்டிருக்காங்க. மில்க் பேக்கெட்ஸோட டைமென்ஷன் வந்து 15, 8 and 5 தான். இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட பேசிக் ஃபார்முலா என்ன? TSA ஆஃப் த கியூபாய்ட்ஸ் ஈக்குவல் டு 2 into LB plus BH plus HCl அப்படின்னு எழுதணும். உங்களோட செகண்ட் பார்ட் கேஸ் ஸ்டடியில் இது அப்ளை பண்ண போகிறோம். இதில் லென்த்து பிரெத் ஹைட்டு வந்து உங்களோட மில்க் பேக்கெட்ஸ்லேருந்து எடுக்கணும். 15, 8, 5. ஸோ L வந்து 15, B வந்து 8, H வந்து 5 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸோ TSA is equal to 2 times ஃபஸ்ட்டு L into B, அப்போ 15 into 8 plus B into H 8 into 5 plus H into L க்கு வந்து 5 into 15 எழுதியிருக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணிடலாம். 2 times 40, 120, இது 40, இது 75. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 2 into ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 235 கிடைக்குது. இதை மல்டிபிள் பை 2 பண்ணோன்னா 470ன்றது ஃபைனல் ஆன்சர். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயரில் எழுதியிருக்கணும். செகண்டோட ஆர் கொஸ்டின், ஹவு மெனி மில்க் பேக்கெட்ஸ் கேன் பி ஃபில்டு இந்த கேர்டன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மில்க் பேக்கெட் அப்படின்றது வால்யூம் ஆஃப் த கேர்டன்ஸ் பை வால்யூம் ஆஃப் ஈச் மில்க் பேக்கெட் அப்படின்றது தான் பேசிக். எப்போவுமே பெருசாக நம்மக்கிட்ட எவ்வளோ வால்யூம் அவைலபிளாக இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ குட்டி குட்டி வால்யூம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃபார்முலா. இப்போ வந்து கேர்டன்ஸோட டைமென்ஷன் அவங்க கொடுத்துருந்தது 30, 32, 15. வால்யூம் வந்து லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு தான். அதே மாதிரி பேக்கெட்டுக்கு அவங்க கொடுத்துருந்த மெஷர்மெண்ட் வந்து 15, 8, 5. இந்த யூனிட்டும் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது, இந்த யூனிட்டும் எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரே யூனிட்டில் நம்ம மாற்றிருப்போம். 15 1s are 15 2s are கேன்சல் பண்ணிக்கலாம். 8 1s are 8 4s are 5 1s are 5 3s are மல்டிபிள் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் 2 into 4 into 3 தான் இருக்குது. 2 4s are 8, 8 3s are 24. அப்போ 24 பேக்கெட்ஸ் கேன் பி ஃபில்டு அப்படின்னு எழுதுனீங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். கடைசி கொஸ்டின், ஹவு மச் மில்க் கேன் த கப் as shown in the figure hold அப்படின்னு கேட்டிருக்காங்க. as shown in the figureனா இந்த கப்போட டயக்ராம் இதுதான் உங்கள் கொஸ்டினில் இருந்துச்சு. இதில் எவ்வளோ வால்யூம் வந்து ஹோல்ட் ஆகுன்றது தான் உங்களோட கொஸ்டின். அதோட கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, ஹைட் ஆஃப் த கப் வந்து 7 சென்டிமீட்டர் கொஸ்டினில் இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து 5 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராம்லேருந்து அந்த ரெண்டு யூனிட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா πr²h. வால்யூம் வந்து எப்போவுமே கியூபிக் யூனிட்ல இருக்கும். ஸோ பை வேல்யூ 22/7. ரேடியஸ் வேல்யூ கொஸ்டினில் 5 இருக்குது. r²ன்றதுனால 2 தடவை எழுதியிருக்கோம். ஹைட் வந்து 7 கொடுத்துருக்காங்க. இந்த 7 என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது 22 into 5 5s are 25. மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ மல்டிபிள் பண்ணால் 550 கிடைக்குது. உங்களோட யூனிட் வந்து சென்டிமீட்டரில் இருந்ததுனால வால்யூம் வந்து சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு எழுதியிருக்கணும். இதை நீங்கள் லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை 1000ஆல் டிவைட் பண்ணி மாற்றிக்கலாம். ஏன்னா சென்டிமீட்டர் கியூப்க்கும் லிட்டருக்கும் 1000 தான் ரிலேஷன்ஷிப். இது வந்து இப்படி லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ 0.55 லிட்டர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உங்க கோஆர்டினேட் ஜியோமெட்ரிலேருந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த ராக்கெட்டோட டிசைனே இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்கெட்ச் மாதிரி. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த செக்மெண்ட் ஜாயினிங் எஃப் அண்ட் ஜின்னு கொடுத்துருக்காங்க. எஃப் அண்ட் ஜியும் நம்ம கொஸ்டின்ல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப் இங்கே இருக்கு. எஃபோட கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸில் -3ல இருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து 0, ஏன்னா அது ஆக்சிஸ் மேலேயே இருக்கிறதுனால. அப்போ எஃபோட பாயிண்ட் வந்து -3,0ன்னு எழுதிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் கொஸ்டின்ல ஜி கேட்டிருக்காங்க. ஜின்ற பாயிண்ட் இங்கே இருக்கு பாருங்க கிராஃப்ல.
ஜின்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 1லையும் ஒய் ஆக்சிஸில் 4லையும் இருக்குது. அப்போ ஜியோட கோஆர்டினேட் பார்த்தோன்னா 1,4 தான். 1,4 எழுதிக்கலாம். ஜிக்கும் எஃப்க்கும் தான் மிட் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. இதான் மிட் பாயிண்டோட ஃபார்முலா. x1 + x2/2, y1 + y2/2. இதில் ஒரு பாயிண்ட் வந்து x1 y1, இன்னொரு பாயிண்ட் வந்து x2 y2ன்னு எடுத்துருக்கணும். ஸோ -3 + 1/2, 0 + 4/2 அப்படின்னு எழுதியிருக்கணும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இதை மைனஸ் பண்ணால் -2/2, இதை ஆட் பண்ணால் 4/2. ரெண்டுமே 2 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ -1,2 அப்படின்றது தான் கரெக்டான மிட் பாயிண்ட். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஏ அண்ட் சின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் டிஸ்டன்ஸோட பேசிக் ஃபார்முலா. ஸோ ஏக்கும் சிக்கும் கோஆர்டினேட் கண்டுபிடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ஏ இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் 3லையும் ஒய் ஆக்சிஸில் 4லையும் இருக்குது. அப்போ ஏ வந்து 3,4 தான். அதே மாதிரி சியோட பாயிண்ட்டை பார்க்கலாம். சியோட பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் -1லையும் ஒய் ஆக்சிஸில் -2லையும் இருக்குது. அப்போ சியோட பாயிண்ட் வந்து -1, -2. அதை எழுதி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். √ இது x1 y1, இது உங்களுடைய x2 y2. கிராஃப்லேருந்து பாயிண்ட் எடுத்தாச்சு. x2க்கு பதிலாக -1 -x1 the whole square plus y2 -y1 the whole square எழுதியிருக்கணும். இஸ் ஈக்குவல் டு √ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் சைன். இது -6 the whole square. 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வரும். ஸோ ஆட் பண்ணால் 52 கிடைக்குது. ஸோ 52 அப்படியேவும் விடலாம். இல்லை இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணால் 2 டேபிளில் 26 டைம்ஸ், 2 டேபிளில் 13 டைம்ஸ், 2 தடவை 2 வெளில வரும். அப்போ 2 டைம்ஸ் √13 யூனிட்ஸ் அப்படின்னு நம்மளால கண்டிப்பாக எழுதியிருக்க முடியும். அதில் ஆர் ஆப்ஷன் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் விச் டிவைட்ஸ் ஏ அண்ட் பி இன் த ரேஷியோ 1:3. ஸோ ஏக்கும் பிக்கும் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா உங்களோட கிராஃபில் ஏயும் பியும் இங்கே பாருங்கள் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 4. 3,4 எக்ஸோட கோஆர்டினேட். டிக்கு இங்கே 3, இங்கே 2. 3,2 இதோட கோஆர்டினேட். ஸோ ஏயும் பியும் எடுத்து எழுதியிருக்கோம். 1:3 ரேஷியோவில் இன்டர்னலி டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க பாயிண்டில் ஒரு பாயிண்ட் x1 y1, இன்னொரு பாயிண்ட் x2 y2. ரேஷியோவை m/n எடுத்துக்கோங்க. இன்டர்னலியோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். mx2 + nx1/m + n என்ற பேட்டர்ன். இங்கே இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்து அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் 3,7/2 வருது. அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் டி கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃபில் டின்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. முதல்ல எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ தான் எழுதணும். எக்ஸ் ஆக்சிஸில் -2ல் இருக்குது. ஒய் ஆக்சிஸில் இங்கே பாருங்கள் டின்ற பாயிண்ட் -5ல் இருக்குது. இப்போ நம்மளோட ஆன்சர் டியோட கோஆர்டினேட் வந்து -2, -5 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.